Hello friends, welcome back to my channel Sweet and Spice. இப்போ எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் நமக்கு வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ இந்த ஒரு ரெசிபி தான். இது பேச்சுலர்ஸ்லேருந்து நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற லேடிஸ்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்குது. அவங்க மட்டும் இல்லை, நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம டக்குன்னு ஒரு சாப்பிட்ணும் சோம்பலாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்வோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, இந்த மலை பூண்டு, அதில் எனக்கு அதுதான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட சின்ன பூண்டு நாட்டு பூண்டு இல்லையா, அந்த நாட்டு பூண்டு தான் இருந்துச்சு. அந்த நாட்டு பூண்டில் தான் நான் அந்த ஒரு பூண்டு முழுசாக அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கிறேன், தோல் உரித்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன் காஞ்ச மிளகா கொஞ்சம் காரம் குறைவு, அதனால் நான் ஒரு 10-12 காஞ்ச மிளகா போல் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி பழம் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனை அடுப்பை வச்சு பற்ற வச்சுக்குவோம். இப்போ பேன் சூடாகிடுச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம இந்த பூண்டை போட்டுக்குவோம். பூண்டு ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு கோல்டன் கலராக வர வரைக்கும் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ இது பொரிஞ்சது போதும். இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ இதில் மிச்சதை காஞ்ச மிளகாயை போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சிருச்சு, நம்ம இதை அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை அதில் போட்டு பொரிச்சுக்குவோம். பேச்சுலர்ஸ்க்கு எப்பொழுதுமே பெரிய வெங்காயம் இருக்கும், அதனால பெரிய வெங்காயத்தில் செய்யுங்கன்னு சொன்னது. சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தையும் போட்டு செய்யலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம இந்த தக்காளியை 2 கட் பண்ணி வைப்போம். ஒரு தக்காளி நான் 2 தான் கட் பண்ணுறேன். இந்த தலைப்பகுதியை அப்படியே எடுத்துருங்க. இப்போ இந்த வெங்காயம் பொரிஞ்சது போதும், நம்ம இதையும் எடுத்துக்குவோம். நல்லா எண்ணெயை அப்படி படித்து எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கட்டும். நம்ம இந்த தக்காளி பழத்தை 2 கட் பண்ண தக்காளி பழத்தை அப்படி வச்சுக்குவோம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கான நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தோலை அப்படியே பீல் பண்ணி எடுக்கணும். சூடாக இருக்குது, எடுக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆற விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கணும். இதை பீல் பண்ணி நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த தோலை அதை வச்சு எடுக்கிறேன். உங்களால் கையில் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கிட்டேன், நான் உரல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சும்மா ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் கையால் இப்போ செஞ்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய் 2யுமே போட்டு நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம இதால் இப்படி பிடிச்சிக்குவோம். ஏன்னா காஞ்ச மிளகாய் கையில் பட்டால் எல்லாருக்கும் கொஞ்சம் எரியும், அதனால் நம்ம இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே இந்த தக்காளி பழத்தையும் எடுத்து போட்டுக்குவோம். இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க.
நூறில் வலிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த வெங்காயத்தை போட்டு கையால் பிசைஞ்சுக்குவோம். இதுலேயே வேணும்னா உங்களுக்கு கருவேப்பிலை வேணால் கொஞ்சம் பொரிச்சு போட்டு அப்படியே போடுங்க, அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கொஞ்சத்தில் அப்படியே நம்ம சோறு போட்டு பிரட்டி சாப்பிடுவோம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அப்படியே சுட சுட சோறு போட்டு பிரட்டி சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இல்லை வேணும்னா நல்லெண்ணெய் கூட விட்டு சாப்பிட்டுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று, உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு நாள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக உண்மையாகவே கிரில்லுடைய அந்த ஃப்ளேவர் வருது எனக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இது ஒரு அப்பளம் வச்சு பொரிச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.